morning children. Next we are going to learn about how to find the rational numbers. Okay, wow. If a fraction is given means how to find the rational numbers without actual division, if it is a terminating or non-terminating. That means if you got the denominator or not, if you got the remainder as 0 or if you got the division as a continuous form. அப்படிங்கிறது எப்படி find out பண்றது? உன்னோட division end ஆயிடுமா இல்ல உன்னோட டிவிஷன் வந்து அப்படியே உனக்கு கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குமா அப்படிங்கிறது ஆக்சுவல் டிவிஷன் இல்லாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஓகேவா, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, அது எப்படி பார்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் we had one method. ஓகே, அது என்ன அப்படின்னா உங்களோட டினாமினேட்டர்ஸை மட்டும் உனக்கு கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன்ல டினாமினேட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த டினாமினேட்டர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது பாருங்க. ஓகேவா, வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் find terminating or non-terminating and recurring decimals. ஓகேவா, denominators வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கவனிங்க, 13/16. ஸோ உங்களோட டினாமினேட்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா if you got the denominator with multiples of 2 and 5. ஓகேவா, ஸோ வெறும் 2 multiples of 2 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா multiples of 5 இருக்கலாம், இல்லை multiples of 2 and 5 ரெண்டுமே சேர்ந்து வரலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க, டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா, 2 செப்பரேட் வெறும் 2 மட்டும் தான் வந்திருக்கு, அப்போ டெர்மினேட்டிங் சொல்லலாமா? சொல்லலாம். ஒருவேளை 5 மட்டும் தான் வந்திருக்கு, 5 into 5 into that means 5 power 3 or 5 power 4 வந்திருக்கு, நான் டெர்மினேட்டிங் சொல்லலாமா? சொல்லலாம். 2வும் 5வும் மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்கு, அப்பவும் சொல்லலாம். ஓகேவா, எக்ஸப்ட் 2 and 5 எனி அதர் நம்பர் கம் மீன்ஸ் we have to say it is a non terminating. ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13/16. Okay, 16 we are going to write it as 2 to the power of 4. You know, 2 into 2 into 2 into 2. 4 times if you multiply 2 means you got the answer as 16. So 16 we have to write it as 2 to the power of 4. So இதுல வந்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு, வெறும் multiples of 2 தான் வந்திருக்குது. அப்போ இதை என்னன்னு சொல்லிடலாம், terminating decimals அப்படின்னு சொல்லிடலாம். Okay, come for the next example. 43/375. So 43 by 3 power 1 into 5 power 3. If you factorize 375 நீங்க factorize பண்ணீங்கன்னா எப்படி கிடைக்கும், 3 power 1 into 5 power 3 இப்படி தான் கிடைக்கும். சரியா, அப்போ இதுல வந்து multiples of 2 இல்ல, 3 into அந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ வெறும் 2 and 5 இருந்தா மட்டும் தான் we have to say that is a terminating. But 3 and 5 are coming means we have to say it is a non-terminating அப்படின்னு சொல்லிடலாம். So because of this 3 we say it is a non-terminating, not power. Power சொல்லக்கூடாது, multiplication numbers பார்க்கணும். ஓகே, இங்க next example பாருங்க, 31/400 which is equal to 31 by இந்த 400 நீங்க split பண்ணீங்கன்னா we got 2 to the power of 4 into 5 to the power of 2. So 2 to the power of 4 into 5 to the power of 2 னா என்ன, multiples of 2 and 5 நமக்கு ரீச் ஆயிருக்குது. அப்போ என்னன்னு சொல்லிடலாம், terminating decimals. Very good. So இதுதான் terminating non terminating ஓட difference. Okay, then come for irrational numbers. How to find irrational? So irrational numbers எப்படி இருக்கும், first we have to understand what is rational and what is irrational. So rational irrationalக்கு என்ன difference அப்படின்னு சொன்னா, rational numbers end with 0 remainder. ஓகேவா, otherwise some numbers will repeat in the decimal form. ஓகேவா, இப்படி வந்ததுன்னா rational numbers. irrational numbers எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, டிவிஷன்ல அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், பட் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வராது. ஓகேவா, வேற வேற நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இர்ராஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இர்ராஷனல்லையும் பார்க்குறீங்க. இர்ராஷனலில் பார்த்தீங்கன்னா 2 numbers are given for us. You are going to find 2 irrational numbers between these two. கொடுத்துருக்கிற 2 நம்பர்ஸ்க்கும் இடையில 2 irrational நம்பர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. See the first one. First 3 digits number உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோ, 301. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 3 digit நம்பர் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வர்ற நம்பர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. 00, இதுக்கப்புறம் 1100 அப்படி வந்திருக்குதா, I used it as 2200 like that. அப்போ இன் பிட்வீனில் தான் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அது அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இன்னொரு நம்பர் கேட்டாங்க, பட் அதுவும் இப்போ 302ன்னு நீ கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறமா போயிடும். ஸோ அதை எடுத்துக்க கூடாது. 301 ஃபர்ஸ்ட் நம்பரோட 3 digits அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 301 தென் 00 இங்கே 22 யூஸ் பண்ணதுனால நான் 33 அப்படி கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேறு நம்பர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைக் திஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் how to find the 2 irrational numbers between given numbers. Okay, next we are going to write it in the power form, exponents form. Okay,
write 32 in 4 to the power of, we are going to write என்ன term கொடுத்திருக்காங்களோ அந்த exponentsல நம்ம express பண்ண போறோம். So 4 to the power of n. ஓகேவா, 4 to the power of n னா multiples of 4ல நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறது மீனிங். So 32 is equal to 32 னா என்ன, 4 into 4 into 2. ஓகேவா, but we need 4 only in this place. இந்த இடத்துல 4 இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படினு நமக்கு தோணுது. ஓகே, அப்ப என்ன பண்ணிரலாம் அப்படினா, because of this 4, இந்த 4 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் அப்படினா நம்ம √4 ஐ யூஸ் பண்ணலாம். ஏனா √4 ஓட வேல்யூ தான் என்னது 2. So instead of this 2 we have to use √4. okay, so 2 க்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கலாம், √4 ஐ யூஸ் பண்ணிருக்கலாம். So 4 into √4 like that we have to use. இந்த √4 நீங்க எப்படி கூட எழுதலாம், 4 to the power of 1/2. ஏனா இந்த ரூட் ஓட சைன் என்னது 1/2 இல்லையா. So அந்த ரூட்க்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம், 4 to the power of 1/2. So 4 square into 4 to the power of 1/2. If the base same means we have to add the powers. Okay va, 4 to the power of 2 plus 1/2 like this we have to write. If இத add பண்றப்ப fractional addition na we have to take the LCM. So if you take LCM there is no denominator in this place, write it as 1. If you take the LCM means it becomes 2. அப்ப 2 ஆயிடும். இந்த 2 ஓட மல்டிப்ளை பண்றப்ப 2 into 2 என்னவாயிடும் 4. 4 plus 1 that is 5/2. So 4 to the power of 5/2. Yes, we got the answer. Okay. Next another one model is here. Find. We are going to find the value for this. Okay, well, 243 power 2/5. One fractional form is given in the power. That value we are going to find. So how to find this? I am going to expand this using the factorization. Okay, well, I am going to factorize this 243. If I factorize means that is 3 into 3 into 3 into like that 5 times 3 is here power 2/5. Okay, wow. So in the 3 எப்படி எழுதிக்கலாம், 3 to the power of 5 ன்னு எழுதிக்கலாமா. So 3 to the power of 5 the whole part 2/5. So power of the power we have to multiply. Okay, wow. So 3 to the power of 5 into 2/5. So 5 get cancelled. So we got 3 square. So 3 square na enna 9. 3 into 3 that is 9. Okay. Then find the fifth root of this following. Okay. For this number we are going to find the fifth root. Fifth root means nothing but like this. Okay, square root, cube root சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி fifth root na inside this V shape we have to write 5. Okay, so fifth root of 1024 divided by 3125. Okay, if we factorize this numerator means we got 4 into 4 into 4 like that 5 times we got 4. And in denominator also if you factorize means 5 into 5 into 5 into like that 5 times we got 5. Okay, wow. Because of this fifth root, if 5 terms are common inside the square root means we have to take it outside. Okay, wow. இங்க 5 இருந்ததுனா உள்ள இருக்கிற term 5 terms common ஆ இருந்துச்சுனா எடுத்துடலாம் வெளியில. Okay, wow. Square root குள்ள 2 terms common ஆ இருந்தா வெளியில எடுப்போம். அதே மாதிரி cubic rootல 3 terms common ஆ இருந்ததுனா ஒரு term வெளியில எடுக்கலாம். அதே மாதிரி fifth rootல 5 terms common ஆ இருந்ததுனா ஒரு term வெளியில எடுக்கலாம். So இங்க 5 4s இருக்குறதுனால ஒரு 4 வெளியில எடுத்துட்டேன். அதே மாதிரி denominatorல பாத்தீங்கன்னா 5 5s இருக்குறதுனால ஒரு 5 வெளியில எடுத்தாச்சு. So you got the answer as 4/5. Thank you students.